இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2019 கடைசி ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350. இதுல மெயினா பாத்தீங்கன்னா உங்களுக்கு 19 கடைசி ஒண்ணு, BS4 கார்பரேட்டர் ஒண்ணு, இது போக கன்மெட்டல் கலரு, டபுள் டிஸ்க் வேரியன்ட், ABS டைப், இது எல்லாமே பாத்தீங்கன்னா எவ்வளவு ஹைலைட். இது போக இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் 456 ஏறின நம்பர். என்னைக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஏறி தான் போகணும், கீழே இறங்கி வரக்கூடாது, ஏறி தான் போகணும். 456 TN 63 BY 456 0 போட தேவையில்ல, 456 கூட போட்டுக்கலாம். ஆனா அப்படி போட்டீங்கன்னா ஃபைன் போடுற வாய்ப்புகள் இருக்கு. இந்த 2019 கடைசி மாடலு வெறும் 18,362 கிலோமீட்டர் ஓடுன ABS டைப் டபுள் டிஸ்க் டைப் லெதர் சீட் கவரோட வண்டி தரமா இருக்கு. நம்பர் நல்ல ஃபேன்சி நம்பர், அட்வான்ஸ் நம்பர். இதுக்கு இந்த கஸ்டமர் கேட்கறவள, இதுக்கு இந்த கஸ்டமர் கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காப்ல. இதுக்கு ஒரு கேட்கிற விலை பாத்தீங்கன்னா 1,67,000 கட்டி பாடிருக்காரு. 1,67 கேட்கிறாரு. இந்த கண்டிஷனுக்கு 2 டயர்ல இருந்து எல்லாம் பக்காவா இருக்கு. வாங்க, ஏன்னா இன்னைக்கு கார்பரேட் வண்டி பார்த்தா ரொம்ப டிமாண்ட் ஆகி போச்சு. ஒரு சில என்ன நினைப்பீங்க, 2019 எவ்வளவு வச்சு 2020 எவ்வளவு வச்சு நினைப்பீங்க. அப்படி கணக்கு கிடையாது. இந்த ரேட்டுக்கு தான் எல்லாருமே விற்கிறாங்க. நம்ம மட்டும் இல்ல, இப்போ உங்களோட நீங்க புல்லட் வச்சிருந்தீங்கனாலுமே இந்த ரேட்டு தான் போகும். இந்த வண்டி நீங்க வாங்கி எங்கேயாவது வித்தினாலும் இந்த ரேட்டு தான் போகும். ஏன்னா அந்த மாதிரி தான் இன்னைக்கு மார்க்கெட் இருக்கு. இன்னைக்கு போஸ்ட் பண்ண டேட் பாத்தீங்கன்னா May 27, 2024 போடுறோம். இந்த வண்டி கிட்ட பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ்ல இருக்கு. கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2018 லாஸ்ட் மாடலு ராயல் என்ஃபீல்டு கிளாசிக் 350ல ஒயிட் கலர். இந்த ஒயிட் கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப லிமிடெட் எடிஷன் மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இதோட ப்ரொடக்ஷன் இந்த ஒயிட், இந்த ப்ளூ லகூன் ப்ளூன்னு வாங்க, இந்த கலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லிமிட்டடா தான் போட்டாங்க. ஸோ கஸ்டமர் ஆர்டரின் பேர்ல தான் வரும். அதாவது இப்போ போய் ஒயிட் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தான் ஒயிட் வரும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக வச்சிருக்க மாட்டாங்க. இந்த வண்டி மாடல் 2018 BS4 கார்பரேட்டர் ஃபுல் எக்ஸ்ட்ரா பிட்டிங்கோடு இருக்கு. இந்த எக்ஸ்ட்ரா பிட்டிங்ல மேஜரான அவர் போடுற எக்ஸ்ட்ரா பிட்டிங்னா பார்த்தீங்கன்னா இது அலாய் தான். இந்த ஸ்டார் ஷேப் அலாய் தான் இருக்கல ரேட்டு கூட. இந்த அலாய் போட்டாலே வண்டி நல்லா லுக்கா இருக்கும், வண்டி நல்லா தரமா இருக்கு. இது போக இந்த அலாய் போடும் போதே அவரு 2 செட் டயருமே பூஸ் போட்டாரு. 2 செட் டயருமே பூஸ் போட்டாரு. 2 டயருமே புத்தம் புதுசா இருக்கும். 2 செட் டயருமே புதுசு. இது போக டால்பின் சைலன்சர் போட்டிருக்காப்ல. இந்த பிட்டிங்கோட சேர்த்து இந்த 2018 மாடலுக்கு நம்ம சொல்ற விலை 1,56,000 சொல்றோம். 1,56,000 சொல்றோம். இந்த ஃபுல் பிட்டிங்கோட டால்பின் சைலன்சர் வந்துடும் உங்களுக்கு. ஸ்டார் ஷேப்ட் அலாயில் வந்துடும். BS4 கார்பரேட்டர். வண்டியில எந்த வித டென்ட் கிராச் எதுவுமே இருக்காது. செல்ஃப் ஸ்டார்டர் கண்டிஷனோட இருக்கு. வாங்க, இதுல ஏதாவது குறைச்சு கொடுத்துருவோம். இன்னைக்கு போஸ்ட் பண்ண டேட் பாத்தீங்கன்னா May 27, 2024 போறோம். இந்த வண்டி கடை பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ்ல இருக்கு. நம்மகிட்ட புல்லட் மட்டும் பாத்தீங்கன்னா 35 வண்டி இருக்கு. இன்னைக்கு டேட்டுக்கு 35 வண்டி இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வண்டியை பார்த்து எடுத்துங்க. தேங்க்யூ. பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2013 மாடலு Yamaha FZ வெர்சன் 1 கார்பரேட் வண்டி. இந்த வெர்சன் 1 மட்டும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப டிமாண்டா தான் இருக்கு. இந்த வண்டி மாடல் 2013. வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு, செல்ஃப் கண்டிஷனோட இருக்கு, டிஜிட்டல் மீட்டர் ஒர்க்கிங், இன்ஜின்ல எந்த ஸ்மோக் வரல, நல்ல தரமா இருக்கு. இந்த 2013 மாடலுக்கு இந்த கஸ்டமர் கேட்கிற விலை 37 ரூபா கேட்டு நிப்பாட்டிருக்காப்ல. 37 ரூபா கேட்டு நிப்பாட்டிருக்காப்ல. வாங்க, ரேட் பிக்சர் கிடையாது. இந்த 37 ரூபாய் எவ்வளவு குறைக்கணுமோ குறைச்சு கொடுத்துருவோம். நீ போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா May 27, 2024 போடுறோம். இந்த வண்டி கடை பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ் இருக்கு. கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2018 மாடல் ராயல் என்ஃபீல்டுல எலக்ட்ரா 350. இந்த எலக்ட்ரா அப்படின்ற பேர் செல்ஃப் வந்துடும். எலக்ட்ரா இல்லாம வெறும் புல்லட் 350 உங்களுக்கு புக்ல போட்டுருந்துச்சு அப்படின்னா, இதுக்கும் புல்லட் தான் போட்டிருக்கோம். எலக்ட்ரான் இல்லாம போட்டுருந்துச்சுன்னா, எலக்ட்ரான் இல்லாம வெறும் புல்லட் இல்ல ஸ்டாண்ட் போட்டுருந்துச்சுன்னா செல்ஃப் வராது. அதான் டிஃபரன்ஸ். இந்த வண்டி மாடல் 2018 BS4 கார்பரேட்டர் பெட்ரோல் ஆன் ஆஃபோட வந்துடும். இந்த வண்டியும் பாத்தீங்கன்னா நல்ல தரமா இருக்கு. TN 59 நம்பர் மதுரை வண்டி, சிங்கிள் ஓனர், பக்கா 18, மேனுபேக்சரிங் 18, ரெஜிஸ்ட்ரேஷன் 18. இந்த 2018 மாடலுக்கு நம்ம சொல்ற விலை பாத்தீங்கன்னா 1,36,000 சொல்றோம். 1,36 சொல்றோம். வாங்க, பிரைஸ் பிக்சடே கிடையாது. ஒரு சில வண்டிகள்ல நம்ம அதிகமா குறைக்கிற மாதிரி இருக்கும், ஒரு சில வண்டியில கொஞ்சம் கம்மியா குறைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எந்த வண்டி வாங்கினாலும் சரி நேரில் வாங்க, என்கொயரி பாருங்க. நம்ம வீடியோவில் சொல்ற ரேட்டையும் நம்ம ஆப்ல சொல்ற ரேட்டையும் ஒரு இதா வச்சுக்கு பெஞ்ச் மார்க் மாதிரி வச்சுக்கிட்டு நேரில் வாங்க, எவ்வளவு குறைக்குமோ குறைச்சு கொடுத்துருவோம். இன்னைக்கு போஸ்ட் பண்ண டேட் பாத்தீங்கன்னா May 27, 2024 போடுறோம். இந்த வண்டி இடம் பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ் இருக்கு. வேணும் கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பார்த்து எடுத்துங்க. நம்மகிட்ட புல்லட் மட்டும் 35 வண்டி இருக்கு. 35 வண்டி புல்லட் மட்டும் இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வண்டியை பார்த்து எடுத்துங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2019 மாடலு தண்டர்பேர்டு எக்ஸ். அதாவது தண்டர்பேர்டு எக்ஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா பேரும் பாக்குறது 350 மட்டும் தான் பாத்திருப்பீங்க. இது பாத்தீங்கன்னா 500. இந்த தண்டர்பேர்டு 500 எக்ஸும் கிளாசிக் 500 பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பில் வேல்யூவே பாத்தீங்கன்னா எக்ஸோரூம் பிரைஸே பாத்தீங்கன்னா, எக்ஸோரூம்ன்றது இந்த வண்டியோட பிரைஸ். இது போக எக்ஸோரூம்ல இருந்து உங்களுக்கு ரோட் டாக்ஸ், GST போட GST, இன்சூரன்ஸ், கன்வீனியன்ஸ் சார்ஜ், இந்த மாதிரி நிறைய எக்ஸ்ட்ரா போட்டு தான் வரும். இதோட ஆன்ரோடு பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு வரப்போகும்போது இந்த வண்டி மினிமம் பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல 2019 2,30,000 மேல இருந்துச்சு. நீங்க செக் பண்ணிக்கங்க, கூகுளோட செக் பண்ணிக்கங்க. இந்த வண்டி மாடல் 2019 பக்கா 19. இதுதான் உங்களுக்கு தண்டர்பேர்டு 500லயே கடைசி போட்ட மாடல். இதுக்கு அடுத்து மிட்டியான்னு வந்துடும்.
இந்த வண்டி நம்பர் ஃபேன்சி நம்பர் TN 59 CD 4353 ஃபேன்சி நம்பரு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாக் லேம்ப் போட்டிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மிரர் பாத்தீங்கன்னா எண்ட் டைப்ல, அதாவது கடைசி எண்ட்ல வர மாதிரி உள்ள மிரர் டைப் போட்டிருக்காங்க. லெக்கேஜ் கேரியர். இன்னொன்னு குறிப்பா பாத்தீங்கன்னா ரெட் ரோஸ்ட் சைலன்சர் போட்டிருக்காங்க. ஒரிஜினல் ரெட் ரோஸ்ட் சைலன்சர் இந்த சைடு இருக்கு. அப்படியே காமிங்க. இந்த ரெட் ரோஸ்ட் சைலன்சர் மட்டும் பாத்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு 9000 இருந்து 11000 ரூபாய் வரும். ஒரு ஷாப் தகுந்த மாதிரி மாறும். இது பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ரெட் ரோஸ்ட் சைலன்சர் போட்டிருக்காப்ல. அது போக உங்களுக்கு விண்டு ஷீல்டு போட்டிருக்காரு. முன்னாடி உங்களுக்கு ஹெட்லைட் ரூம்ல ப்ரொடெக்டிவ் ஃபிலிம் ஓட்டிருக்காரு. ஸோ அது போக மொபைல் ஹோல்டர் இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காரு. இதோட சேர்த்து இந்த கஸ்டமர் கேட்கற விலை 2019 மாடலு கார்பரேட்டர் மாடலு 500Xக்கு அவர் கேட்கற விலை ரொம்ப கம்மியா இருக்கிறாப்ல. 1,16,000 தான் கேட்கிறாரு. 1,16 தான் கேட்கிறாரு. 2019 மாடலு, அதுவும் பாத்தீங்கன்னா நம்ம ஊர் மதுரை நம்பரு அவ்வளவுதான் கேட்கறாப்ல. வாங்க இதுல ஏதாவது குறைச்சு கொடுத்துறேன். இன்னைக்கு போஸ்ட் பண்ண ரேட் பாத்தீங்கன்னா May 27, 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்க இடம் பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ் வரைக்கும் கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்த தண்டர்பேர்டு 500X கிடைக்கிறதே கஷ்டம், 350X கிடைக்கிறதே கஷ்டம், 500X கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ வாங்க, லாங் டிரைவ் போகணும்னு நினைக்கிறாள், ரொம்ப லாங் டிரைவ் போகணும், எனக்கு நல்ல கார் மாதிரி போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க வந்து பார்த்து எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2022 மாடலு Yamaha R15 வெர்சன் 4. அதாவது இந்த R15 சீரீஸ்ல பாத்தீங்கன்னா வெர்சன் 4 இப்போதைக்கு வந்திருக்கு. இது பாத்தீங்கன்னா 2022 மாடலு மேட் பிளாக் கலர். இந்த வண்டியில எந்த வேலையுமே கிடையாது, சிங்கிள் ஓனர் மதுரை வண்டி. 2 டயரு, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, பாடி கண்டிஷன் எல்லாமே நல்லா தரமா இருக்கு. சேஸ் ஸ்டிக்கர்னு கிழிக்கல. ஸோ அந்த அளவு நல்லா ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கு. இதுல என்னன்னா ஸ்டிக்கர் மட்டும் எடுத்திருக்காப்ல இந்த கஸ்டமர். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுத்துட்டு பிளைனா ஓட்டுவாங்க. ஸோ ஸ்டிக்கர் எடுத்திருக்காரு. இல்லைங்க எனக்கு இந்த ஸ்டிக்கர் எனக்கு ஒட்டி தான் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்றோம். இப்போதைக்கு இதுல எடுத்திருக்கு, ஏன்னா கஸ்டமர் எடுத்திருக்காப்ல. உங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு இதுல ஃபுல் ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துட்றோம். இந்த வண்டிக்கு 2022 மாடலுக்கு நம்ம சொல்ற விலை 1,46,000 சொல்றோம். 2022 பக்கா 22, மேனுஃபேக்சர் 22, ரெஜிஸ்ட்ரேஷன் 22. வாங்க இதுல எவ்வளவு குறைக்கணுமோ குறைச்சு கொடுத்துருவோம். இன்னைக்கு போஸ்ட் பண்ண டேட் பாத்தீங்கன்னா May 27, 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்கிற பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ் இருக்கு. வேணும் கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. நம்மட இதை தவிர்த்து நிறைய வண்டிகள் இருக்கு. நீங்க எந்த வண்டி வாங்கினாலும் சரி வாங்க பார்த்து பண்ணிக்கலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா அதாவது மாடல் வைஸ் பழசு, லுக் வைஸ் புதுசு. இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 1998 மாடலு. வண்டியை ஃபுல்லா ரீஸ்டோர் பண்ணிருக்காங்க. சில பேருக்கு ரீஸ்டோர்னால என்னன்னே தெரியல. சோ ரீஸ்டோர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வண்டியை முழுமையா புதுப்பிக்கிறதுன்னு அர்த்தம். அதாவது A to Z. இந்த வண்டியை 1998 பார்ட்டி எப்படி வாங்கிருப்பாப்ல அதே மாதிரியே இப்ப 2024 எல்லாமே போல்ட் நட்ல இருந்து எல்லாமே புதுசு போட்டுருக்காங்கன்னு அர்த்தம். இது பாத்தீங்கன்னா ஃபுல்லி ரீஸ்டோர்டு, பார்சியலி ரீப்ளே, அதாவது ரீஸ்டோர் கிடையாது, பாதி மட்டும் ரீஸ்டோர் பண்ணல, A to Z ரீஸ்டோர் பண்ணிருக்காப்ல. ஃப்ரண்ட் மர்க்காடு, முன்னாடி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஜெக்ட் போட்டுருக்காரு பாருங்க. இந்த CD100SS ப்ரொஜெக்ட் நானே பார்த்தது இல்ல, அவ்வளவு பவரா இருக்கு. ப்ரொஜெக்டர் டைரக்ட் கரண்ட் வர மாதிரி போட்டிருக்காப்ல, ஆல்ட்ரேஷன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணாலே எரியும் பாத்துங்க. இது போ ஸ்ட்ரைட் ஹேண்ட் பாரு, மிரர் பாத்துங்க, இது V15 வர மிரர். ஃபுல் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்க்கு உங்களுக்கு 4 வருஷம் வாரண்டி இருக்கு. பெட்ரோல் டேப்ல இருந்து எல்லாமே புதுசு, A to Z. போக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே மின்னும். போக்ஸ் கம்பி புதுசு, போக்ஸ் அந்த போக்ஸ் சுத்தி வர ரிம் புதுசு, எல்லாமே புதுசு. உள்ள உள்ளது எல்லாமே கம்ப்ளீட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காரு. இன்ஜின் 100% ரெடி பண்ணிருக்காப்ல. ஸ்லீவ் வரைக்கும் ரெடி பண்ணிருக்காரு. இன்ஜின்ல ஸ்லீவ் வரைக்கும் ரெடி பண்ணிருக்காரு. எல்லாமே குரோமியம் போட்டிருக்காரு. சீட்டு கவரு, டேங்க் போச்சு எல்லாமே புதுசு. உங்களுக்கு அதாவது சுவிட்ச் கிட்டும் புதுசு. சோ இதுல A to Z எல்லாமே புதுசு, ஃபுல் அண்ட் ஃபுல் ரீஸ்டோர் பண்ண வண்டி. இதை எது கொடுக்குறாருன்னா இவ்வளவு ரீஸ்டோர் பண்ணிட்டு இல்லனே சும்மா நிப்பாட்டி வச்சிருக்கேன், நீங்க யாருக்கா கொடுங்கண்ணே, வாங்குற அளவுக்கு பிரோஜனமா இருக்கும் அப்படின்றாப்ல. இந்த வண்டிக்கு இதை அவர் எடுத்து ரீஸ்டோர் பண்ணதுக்கு பில்லு மட்டும் பாத்தீங்கன்னா 40,000 ரூபாய்க்கு பில் வச்சிருக்காப்ல. இந்த வண்டியை ரீஸ்டோர் பண்ணதுக்கு, அதாவது இந்த வண்டியை தனியா எடுத்திருக்காரு, எடுத்து 40,000 ரூபாய்க்கு பில்லு மட்டுமே வச்சிருக்காப்ல. ரீஸ்டோர் பண்ணது கம்ப்ளீட்டா. அதாவது ரீஸ்டோர் பண்ண ஒரு மெக்கானிக்னால அவருக்கு ஃபுல்லாமே அசல் தான். இதே வண்டியை இதே மாதிரி ப்ரொஜெக்டர் போட்டு இவ்வளவு தூரம் கம்ப்ளீட்டா ஸ்பீடாமீட்டர் மவுண்ட் ஓடும். இவ்வளவு தூரம் கம்ப்ளீட்டா ஸ்லீவ் வரைக்கும் நீங்க கம்ப்ளீட்டா இன்ஜினை ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் குரோமியம் கொடுத்து நீங்க ரெடி பண்ணீங்கன்னா ஒரு மெக்கானிட்ட போய் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 ரூபாய் கொனேஷன் கொடுப்பாப்ல. 40,000 ரூபாய் ஒரிஜினல், 40,000 ரூபாய் அவங்க லேபர். ஏன்னா கிட்டத்தட்ட வேலை பார்க்கறதுக்கு 2 மாசம் ஆகும். ஸோ ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு லேபர் போட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த வண்டியோட ஓனர் மெக்கானிக், அவரே 2 வருஷம் வச்சிருக்காப்ல விருதுநர்ல. ஸோ அதனால விருதுநர் வந்து மதுரை வந்து ரெடி பண்ணி இருந்திருக்காரு அவரோட ஓனிஸ்க்காக. ஸோ இது அவர் ரெடி பண்ணதுக்கு அவர் அசலே 40,000 ரூபாய். இது போக வண்டிக்கு அவருக்கு காசு இருக்கு. ஆனா இப்ப அவர் இந்த வண்டி கேட்கிற விலையை மொத்தமே 40 ரூபாய் கேட்கறாப்ல. வாங்க இதுல ஏதாவது குறைச்சு வாங்கி கொடுத்துறேன். ஏன்னா இந்த வண்டியை நீங்க எடுத்து ரெடி பண்ணியா உறுதி அந்த ரேட்டுக்கு ரெடி பண்ண முடியாது. போக்ஸ் கம்பில இருந்து நட்டு போல்ட்ல இருந்து எல்லாமே புதுசு, ஃபுல்லி ரீஸ்டோர், பார்சியலி ரீஸ்டோர் கிடையாது. வாங்க இதுல குறைச்சு கொடுத்துறேன். இன்னைக்கு போஸ்ட் பண்ண டேட் பாத்தீங்கன்னா May 25, 2024 போடுறோம். இந்த வண்டி கடை பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ் இருக்கு. வேணும் கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, எடுத்துக்கங்க.
இதே வண்டியை ஃபேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் OLX எல்லாம் பாத்தீங்கன்னா ரீசேல் பண்ணி வச்சுட்டு 80,000 70,000 60,000 நோக்கம் போல சொல்லுவாங்க. நம்ம அப்படி சொல்லல, எல்லாத்துக்குமே பில் இருக்கு வாங்க, கரெக்டா பண்ணி தரேன் வாங்க. தேங்க்யூ. பார்த்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா STல ஸ்கிராம்பிளர். அதாவது STல உங்களுக்கு அட்வென்ச்சர் ஒரு பைக் இருக்கு, ஸ்கிராம்பிளர் ஒரு பைக் இருக்கு. மோர் ஆர் லெஸ் உங்களுக்கு பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும், சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணிருப்பாங்க. இந்த வண்டி மாடல் பாத்தீங்கன்னா 2020 மாடல் HD ஸ்கிராம்பிளர். வண்டி பாத்தீங்கன்னா தெளிவா இருக்கு. மொத்தமே 8000 கிலோமீட்டர் ஓடின வண்டி, மொத்தமே 8000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. வண்டியில எந்த வித டென்ட் ஆக்சிடென்ட் ஹிஸ்டரி எதுவுமே கிடையாது. நீங்க ஜாவா ஷோரூம்ல நீங்க சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஜாவா ஷோரூம்னாலும் இதோட சர்வீஸ் ரெக்கார்டு செக் பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டைப்ஸான மோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு கம்பெனில இன்பில்ட்டா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் போர்ட், இதுல பாத்தீங்கன்னா USB Type-C 2 கேபிளுமே சப்போர்ட் பண்ற போர்ட். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் மோட்ஸ் இருக்கு. இந்த வண்டியில எந்த விலையுமே கிடையாது, ஜஸ்ட் உங்களுக்கு 8000 கிலோமீட்டர் ஒன்று வண்டி. இந்த 8000 கிலோமீட்டர் ஒன்று ஜாவா SD ஸ்கிராம்பிளருக்கு இந்த கஸ்டமர் கேட்கிற விலை பாத்தீங்கன்னா 1,46,000 தான் கேட்கிறாரு. வெறும் 1,46,000 தான் கேட்கிறாரு. பாதிக்கு பாதியோட கம்மியா தான் கேட்கிறாரு. இந்த வண்டி எடுக்கிறாள் தான் லாபம். மொதல் ஓனர் இருந்து நீங்க கொடுக்குறீங்க பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நஷ்டம். இப்ப ரெண்டாவது யார் இருக்கிறோம் அவங்களுக்கு தான் லாபம். ஏன்னா அந்த அளவு இது ஒர்த்தான வண்டி, தரமான வண்டி. வாங்க, இதுல ஏதாவது குறைச்சு பேசி வாங்கி கொடுத்துறேன். நீ போஸ்ட் பண்ண டேட் பாத்தீங்கன்னா May 20, 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்கிற பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ்ல இருக்கு. வேணும் கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, பிடிச்சிருந்தா எடுத்துங்க. நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி பாத்தீங்கன்னா 2019 மாடல் ராயல் என்ஃபீல்டு எலக்ட்ரா. இந்த எலக்ட்ரா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கார்பரேட்டர் மாடல். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜின்ல ஒத்த போட்டு சவுண்டு கிடையாது. அதாவது ஒரு 20 புல்லட் 30 புல்லட் நீங்க ஓட்டி பாத்தீங்கன்னா தெரியும். அதுல மொத்தமே பாத்தீங்கன்னா ஒரு 5 புல்லட் தான் சுத்த நாய்ஸ் இல்லாம இருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித நாய்ஸுமே கிடையாது. இன்ஜின் 100% செட் ஆன வண்டி. இந்த வண்டியில ஒரு எக்ஸ்ட்ரா அன்வான்ட் நாய்ஸ் எதுவுமே இருக்காது. 2019 மாடல் BS4 கார்பரேட்டர். மொத்தமே 13,464 கிலோமீட்டர் ஓடின எலக்ட்ரா. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ல ABS சேனல் வந்துடும், ஃப்ரண்ட்ல ABS வந்துடும். இந்த 2019 எலக்ட்ரா கார்பரேட்டர் வண்டி, மதுரை வண்டி, சிங்கிள் ஓனர், ஃபேன்சி நம்பரு. இந்த பம்பர் வந்து ஒரிஜினல் ராயல் என்ஃபீல்டு பம்பர், அதே ராயல் என்ஃபீல்டு போட்டிருக்கோம். இந்த வண்டி நம்ம சொல்ற 1,48,000 சொல்றோம். 1,48,000 சொல்றோம். வாங்க, பிரைஸ் பிக்சர் கிடையாது, எவ்வளவு குறைக்குமா குறைச்சு கொடுத்துருவோம். போஸ்ட் போற டேட் பாத்தீங்கன்னா May 20, 2024 போடுறோம். இந்த வண்டி இருக்கிற பாத்தீங்கன்னா மதுரை SKR பைக்ஸ்ல இருக்கு. வேணும் கொஞ்சம் நேரில் வாங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க. நம்மகிட்ட புல்லட் மட்டும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 வண்டி இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வண்டியை பார்த்து எடுத்துங்க.